தற்கூரி அந்த கொள்கை இல்லைன்ற அந்த வார்த்தையை வந்து நான் ஒருபோதும் ஏத்துக்கிறதா இல்லை. இங்க அடிப்படையில அரசியல் புரிதலே இல்லாத ஒரு தலைவர்களே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் வந்து ஒரு சிந்தனையில இருந்து தான் உருவாகும். இப்படிதான் இந்த எவல்யூஷன் நடந்திருக்கு இத்தனாயிரம் காலமா. ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். இந்த மக்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருப்பாங்க அப்படின்னு. அந்த தாட் வந்து ஒரு கோட்பாடு, ஒரு தியரியா மாறும். அந்த தியரியில வந்து இதெல்லாம் நான் கொடுக்கணும், இதெல்லாம் நான் இந்த மக்களுக்கு இருக்கணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் எல்லாம்ன்ற மாதிரியான சிந்தனைகள் தியரியா கோட்பாடா வரும். அதுக்கு எப்படி வழி பண்ணலாம் அப்படின்னு தோணும் போதுதான் அது ஒரு ஐடியாலஜியா ஒரு சித்தாந்தமா உருவாகி நான் வந்து லிபரல் ஃபார்ம்ல கொண்டு போக போறேன், இல்லை நான் சோஷியலிஸ்டா இருக்க போறேன், நான் டெமோக்ரஸி பேச போறேன், இல்லை நான் மொனார்கில எல்லாம் கொடுக்க போறேன்ற ஒரு சித்தாந்தம் வரும். அந்த சித்தாந்தம் தான் நாளடைவில் பிலாசபியா ஒரு கவர்மெண்ட் ஃபார்மா ஒரு தத்துவமா மாறும். அந்த தத்துவத்தை முன்னெடுத்து போறவங்களுக்கு தான் ஒரு அரசியல்ல கொள்கை தெரியும். அந்த கொள்கையை நீங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பாலிசி, அதுதான் லாவா மாறும். அதுதான் இந்த மக்களை ஆட்சி பண்ணும். இதுதான் அரசியல் அடிப்படையில். இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய இந்த தாவேக்காக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றவங்களாம் போய் கேளுங்களேன், உங்க கொள்கை என்னென்ன? திராவிடிசம், இந்தியன் நேஷனலிசம், தமிழ் நேஷனலிசம் சொல்லுவாங்க. ஐயா, இதெல்லாம் பேசிக்கலி ஐடியாலஜி, சித்தாந்தங்கள். உங்கள் கொள்கை என்ன? ஆட்சிக்கு வர வரைக்கும் உங்க பிரின்சிபல் என்ன? ஆட்சிக்கு வந்து உங்க பாலிசி என்னன்னு கேளுங்களேன். தற்கூரி தற்கூரின்னு. ஐயா, நீங்க தான் தற்கூரி. லாஜிக்கே இல்லாம பேசாதீங்க. நீங்க பேசுறது சித்தாந்தம். நான் பாலிசிக்கு வந்து நிக்கிறேன். இந்த பாலிசி எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த இஷ்யூ பேஸ்டா ஒரு தீர்வு இருக்கணும். ஒரு காலத்துல லெஃப்ட் ரைட்னு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியே இல்லை, எல்லாம் பிளெண்ட் ஆகி சென்ட்ரிசத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. லெஃப்ட் பேசுறவங்க கூட ரைட்ல வந்து ஒரு கொள்கை எடுத்துக்கிறான். ரைட்டிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட லெஃப்ட்ல இருக்கக்கூடிய டெமோக்ரஸி எடுத்துக்கிறான், இல்லாட்டி வந்து ரைட்ஸை பேசுறான். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி எவால்வ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ வந்து டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்னு சொல்லுவாங்க. இன்னும் போய் தாட்ஸ் பேசு, தியரி பேசுனா லூஸு. இன்னைக்கு பேச வேண்டியது பாலிசி. இங்க மக்களுக்கான அரசியல்லாம் வந்துருச்சு. அந்த நீ என்ன டெமோக்ரஸி மாற்ற போறியா? அதிபர் ஆக போறியா? நெய்தல் படையை கட்டிட்டு போய் துப்பாக்கி பிடிக்க போறியா? அதெல்லாம் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். தீர்வு என்னன்னா, இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ண போறோம், எந்த வகையில தீர்க்க போறோம், இதை எப்படி சோஷியலா பார்க்க போறோம், எப்படி எக்கனாமிக்கலா பார்க்க போறோம், இவ்வளவுதான் பாலிசி. அதை பேசுற ஒரு தலைவன் கிட்ட இது புரியாம இது இல்லைன்னு சொல்றாங்க, அவங்கள தான் தற்கூரின்னு சொல்லணும். ஸோ தாவேக்காக்கு கொள்கை இல்லாம இல்லை, தாவேக்கா யாரும் தற்கூரி இல்லை. இதை எடுத்து பேசி பதில் சொல்லாம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலவே இவங்கெல்லாம் அறிவாளி ஆட மாட்டாங்க. கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க அந்த தற்கூரின்ற வார்த்தை தான் நான் சொல்றேன்.